திரு ஷியாம். திருமிகு சசிகலா, திரு ஓபிஎஸ் இருவருமே டிடிவியோட சேர்த்து 3 பேருமே பாஜகவோடு கூட்டணி அல்லது பாஜக சார்பு நிலை அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள். இப்போ நிரந்தரமான தடை, மீண்டும் இவர்கள் மூவருக்கும் அதிமுகக்குள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி, இபிஎஸ் சொல்லக்கூடிய செய்தி இந்த 3 பேருக்கு மட்டுமானதா இல்ல பாஜகவுக்கும் சேர்த்துதானா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவதுதான் இது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பதும் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் வாக்கரசியல் ஒரு சதுரங்கம் மாதிரி தான். நம்ம ரெகுலர் சதுரங்கத்துல 2 பேர் தான் ஆடுவாங்க. ஆனா வாக்கரசியல் சதுரங்கத்துல பல பேர் ஆடுவாங்க. அதான் அதோட சிக்கல். பலரும் பலவிதமாக காய்களை நகர்த்துவார்கள். இறுதியில் 2 அணி எந்த காய்களை எப்படி வெற்றிகரமாக சமாளிக்குதோ அதை வைத்து வெற்றி. அப்படி இருக்கும்போது இங்க ஒரே ஒரு நிலைப்பாடு தான், திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி என்றால் அதுல போட்டி போடுறது உண்மையிலேயே பாரதிய ஜனதாவும் போட்டி போடுது. அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு பாரதிய ஜனதா தொடர்ந்து அந்த போட்டியில் இருக்கிறது. நேற்று முன்தினம் கூட தமிழிசை அவர்கள் பேசும்போது இலை உதிக்கிறதோ இல்லையோ, இலை உருவாகிறதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, ஆனால் தாமரை மலர்ந்தே தீரும், இப்படிதான் அவங்க பேசுறாங்க தொடர்ந்து. தம்பி வா, தலைமையேற்கவான்னு அண்ணாமலைக்கு அழைப்பு வர, அதாவது அண்ணாவோட அழைப்பு. அது நாவலர் நெடுஞ்செழியனுக்கானது. நாவலர் நெடுஞ்செழியன் அரசியல்ல பெரிய வெற்றிகளை பெறவில்லை, அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் தமிழிசை அவர்கள் அப்படித்தான் அழைத்தார்கள். எனவே அண்ணாமலைக்கான பதவி நீடிப்பு என்பது உறுதி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதிலிருந்து. அப்படியான அண்ணாமலை பதவி நீடிப்பு உறுதி என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் இந்த சதுரங்க காய் நகர்த்தல்கள் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு எப்படி காய் நகர்த்தல் நடந்தன? பாரதிய ஜனதா எந்த கூட்டணி கட்சியும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் எதற்காக ஓரிரு சீட்டுகளுக்காக நம்ம பேரம் பேசுறோம், தனித்து நின்று நமது வலிமையை பெருக்க வேண்டும். இதுதான் தொடர்ந்து அவர் சொல்லி வருவது. இன்று வரைக்கும் அதான் சொல்லி வர்றார். அடிக்கடி அதிமுக கூட்டணி வந்துவிடக்கூடாதோ என்கிற ஒரு நோக்கத்தோடு இப்பதான் நான் டிடிவி அண்ணனோட பேசிட்டு வந்தேன். ஓபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ட்ரஸ்டட் லீடர் என்று அதையும் தொடர்ந்து சொல்லி வருகிறார். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ், நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான், ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்கள் தனி கட்சி என்றாலும் அந்த கட்சிக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடமில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கும் இடமில்லை என்றுதான் நம்ம இதுல புரிந்து கொள்ள முடியும். இதுல சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி அவங்க மூவருக்கும் இடமில்லை. ஆனா பாஜகவுடனான கூட்டணி குறித்து, பாமகவுடனான கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவுன்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த 3 பேரையும் அதிமுகக்குள்ள சேர்த்துக்கணும்னு நிர்பந்தம் தரலைன்னா பாஜக கூட்டணி குறித்து பரிசீலிக்கப்படுங்கிற செய்தி உள்ள மறைஞ்சிருக்கா? அப்படியான ஒரு மறைபொருள் இருக்கிறது. ஆனால் என்டிஏ என்கிற அமைப்பு தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அமித்ஷா கூட போன முறை 2019 காலகட்ட தேர்தல்களில் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். என்டிஏக்கு தான் எல்லாரும், அதிமுக என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தலைமை தாங்களா, ஆனால் ஒட்டுமொத்தமாக பேனர் என்டிஏ தான். அப்படி என்றால் என்டிஏல இன்றைய தேதிக்கு யாரெல்லாம் அங்க வைக்கிறார்கள்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடி அவர்களும் அங்க வைக்கிறார்கள். சசிகலா அவர்கள் நிலைப்பாடு நமக்கு தெரியாது. ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசம் கூட செய்து கொள்ளலாம். ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு சீட்டு தர வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு சீனியர் பொசிஷன் கொடுத்தா போதும், அது கௌரவமான பொசிஷனா இருந்தாலே போதும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதுக்கு சம்மதிப்பார்கள். ஆதரவுன்னு சசிகலா ஒரு நிலைப்பாடு எடுத்தாலே போதுமானதான இபிஎஸ்க்கும்? கண்டிப்பாக நீங்க சொல்றது ரொம்ப சரி. இபிஎஸ் ஆதரவுங்கிற நிலைப்பாடு அவர்கள் இப்படி சொல்லலாம், அதிமுக அது அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி, இரட்டை இலை தோற்று விடக்கூடாது, இதே பிளேட் தான், திமுக தான் நமக்கு தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரே எதிரி, எனவே எனது ஆதரவை தருகிறேன் அப்படியே அவங்க சொல்லலாம். ஏன்னா 2021 காலகட்டத்தில் தேர்தலில் அவங்க பெங்களூர்ல இருந்து வெளியில வந்த உடனேயே போட்டி போட போறது இல்லைங்கிற முடிவு எடுத்தாங்க, அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க போறங்கிற முடிவு எடுத்தாங்க. எனவே அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிடிவி கட்சிக்கு இடம் இல்லை, ஒன்று. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இல்லை, 2. ஆனா இந்த 3 பேர்கிட்ட காற்ற அந்த கரார் தன்மையை அவர் பாஜக கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் அவர் காட்டல. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, தேர்தல் நேரத்தில் முடிவுன்னு தள்ளி தான் போடுறாரு. பாஜகவுடனான கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அதை இன்னும் தள்ளி போறாரு, எலெக்ஷன் நெருங்கட்டும் பார்த்துக்கலான்னு. ஆனா சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி நிலைப்பாடுங்கிறது ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தானே, நாங்க தான் சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா பாஜகவுடனான கூட்டணிக்கு அவங்க ஏற்கனவே தீர்மானம் போட்டாங்க,
இப்போது இல்லை எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அதை அப்படியே தெளிவுபடுத்தல அவர். நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லல அவர் தள்ளி போடுறாரு. எலெக்ஷன் டயத்துல பாத்துக்கலான்றார். அப்போ 3 பேருக்கும் இடம் இல்லைங்கிறது உறுதி. அந்த நிர்பந்தத்தோடு பாஜக வரலைன்னா அவங்களோட கூட்டணி குறித்து பரிசீலிக்கப்படுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நாம. 3 பேரையும் கூட்டிட்டு வந்தா இடம் இல்ல, அப்படிதான் நீங்க சொல்ல வர்ற அந்த கோடு அதுதான். அப்படிதான். அப்படிதான். ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல வாக்கு வங்கி என்பது ஒரு திராவிட வாக்கு வங்கி, அதாவது தமிழ்நாட்டு நலன்கள், மாநில நலன், மொழி நலன், இப்படியான ஒரு வாக்கு வங்கி, ஒரு தேசிய வாக்கு வங்கி. இது ரொம்ப காலமா அப்படிதான் இருக்கு. 67 எங்க காலகட்டத்தில இருந்து இதே தான். தேசிய வாக்கு வங்கினா அப்ப காங்கிரஸ், இப்ப பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து இப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா எதையெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது என்றால், உதாரணமாக நாளைக்கு வந்து +2 எக்ஸாம் முடிய போகுது. அதோட வந்து பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து நீட்டுக்கு தயார் பண்ணணும். மிகப்பெரிய கடினமான வேலை. அப்ப நீட் ஆதரவு, நீட் எதிர்ப்பு, இதுவும் இப்ப புதுசா இதுக்குள்ள வருது. இந்திய ஆதரவு, இந்திய எதிர்ப்பை தாண்டி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளாக நிறைய இருக்கு. அப்போ திமுக அரசு அதிருப்தி இருக்கு, ஓட்டே போட முடியாதுங்க திமுகவுக்கு என்று நினைப்பவர்கள் கூட பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டால் இது இந்த தொல்லை வந்து நீடிக்கும் அப்படி நினைப்பாங்க. ஒன்று, பாரதிய ஜனதாவோட அதிமுக இருந்தா அது பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு என்னவோ அது அதிமுகவுக்கும் பிரதிபலிக்குங்கிறது 2. இது கள அரசியல்வாதியான இபிஎஸ்க்கு தெரியாததே கிடையாது, கண்டிப்பா தெரியும். ஆனாலும் ஏன் இப்படி வந்து ஈரட்டாக சொல்லிக் கொண்டே போகிறார் என்றால், அவருக்கே உரித்தான பல பிரச்சனைகள், அது இயல்பா அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். டாஸ்மாக்ல வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஆங்கில பத்திரிகையில செய்திங்க, எம்டி பாட்டில் கிவ்ஸ் கிக் அப்படிங்கறத செய்தியோட தலைப்பு. என்னன்னா, எம்டி பாட்டில் வந்து ஒரு பாட்டில் 6 ரூபாய்க்கு தொடர்ந்து இன்வாய்ஸ் பண்றாங்க. இது ஈடியோட தகவல் தான் அவங்க சொல்றாங்க. எம்டி பாட்டிலுக்கு 6 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஆனா எம்டி பாட்டில் ரீசைக்கிள் பண்ணி தான் வந்து லிக்கர் ஃபில் அப் பண்றாங்க. ரீசைக்கிள்டு பாட்டிலோட விலை 2 ரூபா தான். அப்ப எப்படி 6 ரூபான்னு இன்வாய்ஸ் பண்ண முடியும்? சோ 1000 கோடியில வந்து முக்காவாசி வந்து எம்டி பாட்டில் தான். எம்டி பாட்டில் கிவ்ஸ் எ கிக் அப்படின்னு பெரிய ஆங்கில பத்திரிகைங்க அது செய்தி போட்டிருக்கு. அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினர்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து வட இந்திய அரசியல் கட்சிகள் பிரதிபலிக்கின்றன. அதாவது காங்கிரஸும் சேர்த்து என்பதை மறந்து விட வேண்டாம். இன்றைய தேதிக்கு டீலிமிட்டேஷன் எங்க இருந்து வருது? காங்கிரஸ் கட்சி காலத்துல இருந்து வருது. 62ல நாங்க இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல 41 சீட்டுங்க எம்பி சீட்டு. 66ல திடீர்னு அது 2 சீட்டு நமக்கு குறைஞ்சது, தமிழ்நாட்டுக்கு 39 ஆச்சு. எப்படி? எதிர்க்கவே இல்லை காங்கிரஸ் கட்சி. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா சீட்டுகளை கூட்டும் போது தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. டீலிமிட்டேஷனை பத்தி காங்கிரஸ் கட்சியாலும் பேச முடியல. என்னதான் வந்து ரேவந்த் ரெட்டி இவங்க எல்லாம் இங்க ரெப்ரசன்டேஷனுக்கு வந்தாலும் தேசிய அளவிலான குரல் இன்னும் ஒலிக்க தொடங்கல. ராகுல் டேந்து அந்த குரல் வரல, பிரியங்கா கிட்டேந்து வரல, சோனியா கிட்டேந்து வரல. வெஸ்ட் பெங்கால்ல வந்து இதை எடுத்துக்க மாட்டாங்க, வட இந்தியாவில் இருக்கிற எந்த இதுலயும் எடுத்துக்க மாட்டாங்க, சமாஜ்வாதி எப்படி எடுத்துக்கிடும். எனவே இது எல்லாமே தென்னிந்தியா ஓரியன்ட். தென்னிந்தியானா ஸ்டாலின் என்ன இந்தியா ஆந்திராவிலேயே போட்டி போட போறாரு? தமிழ்நாடு ஓட்டு வங்கி தான் அவருக்கு கணக்கு. அப்ப தொடர்ந்து வந்து இதைத்தான் பில்டப் பண்ணிட்டு போறாங்க. அவங்களும் அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. இப்ப டாஸ்மாக், இப்ப இந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்டா சொல்லுது. 10 நாள் தான் உங்களுக்குன்னு சொல்லுது. திடீர்னு செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கான வாக்கரசியல்ல பின்னடைவாக மாறும். இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தாங்க இந்த பல பேர் ஆடுற சதுரங்கம் நடந்துகிட்டே இருக்கு.